அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்தியன் எக்கனாமியில் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற அந்த சாப்டர் பார்த்துட்டு இருந்தோம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்தோம். அது பிறகு அடுத்தடுத்து நிறைய கிளாஸஸ் நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த சாப்டரை நம்ம அப்படியே விட்டுட்டோம் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண போகிறோம். நம்ம லாஸ்ட்டாக வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி அப்படிங்கிற ஒரு பாலிசியை பார்த்தோம். டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசினா என்ன? இது ஒரு ரீகேப்பாக பார்க்குறோம். அப்போ தான் வந்து அடுத்தது புரியுன்றதுக்காக. டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது அதாவது ஒரு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, அதாவது பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிஎஸ்யூ வந்து எப்படி கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தனியார் மையத்தை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத அந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசியை பார்த்தோம். 2019க்கு பிறகு எந்த ஒரு புது ஒரு கவர்மெண்ட் ஃபார்மும் வந்து எப்படி உருவாகலை, அதன் பிறகு நிறைய ப்ரைவேடைசேஷன் வந்து எதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றியும் நாம் வந்து பார்த்தோம். எதுக்காக பண்ணுறாங்க? மொபிலைஸ் த ஃபண்டு வந்து மொபிலைஸ் பண்ணுறதுக்காக தான் நாம் இந்த ப்ரைவேடைசேஷன்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம கடந்த கிளாஸில் பார்த்துட்டு இல்லையா? ஸோ அதோடைய தொடர்ச்சியாக வந்து நேஷ்னல் மானிட்டைசேஷன் பைப்லைன் அப்படிங்கிற ஒரு திட்டங்க இது. இந்த நேஷ்னல் மானிட்டைசேஷன் பைப்லைன்னா என்ன அப்படின்னா பாருங்கள், இது வந்து 2021 2022 யூனியன் பட்ஜெட்டில் வந்து இதை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்களாம். இது என்ன? இது வந்து டெவலப் பண்ணது யார்? நிதி ஆயோக் தான் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இது வந்து எய்ம்ஸ் டு லீஸ் அவுட் பப்ளிக் அசெட் டு ப்ரைவேட் செக்டாருங்க, ப்ரைவேட் செக்டார் என்டிட்டி. அதாவது இதோடைய குறிக்கோள் என்ன? பப்ளிக் அசெட்ஸ் வந்து லீஸுக்கு விடுறது தான். அதாவது ஒரு பீரியாடிக் பே அவுட்ஸில் ஒரு குறிப்பிட்ட அதாவது ஒரு பப்ளிக் ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து லீஸுக்கு விடுறது, ப்ரைவேட் கம்பெனிக்கிட்ட லீஸுக்கு விட்டு ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில் வந்து அதுக்கான ஒரு அமௌண்ட் வந்து வாங்குறதுக்கு பேர் தான் இந்த நேஷ்னல் மானிட்டைசேஷன் பைப்லைன் அப்படிங்கிறது. இது வந்து சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த டோல்கேட்டை வந்து சொல்லலாம். டோல்கேட் எப்படி? ஒரு ப்ரைவேட் கம்பெனிகிட்ட கொடுத்துட்டு அவங்க வந்து வசூல் பண்ணுவாங்க. அதில் ஒரு அமௌண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுப்பாங்க இல்லையா? ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருப்பாங்க, ஒரு 20 வருஷம் 10 வருஷம் அந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் போட்டு அதன் மூலமாக வந்து அமௌண்ட் கொடுப்பாங்க. இப்போ டோல்கேட்லாம் இருக்கிறதுலாம் வந்து ப்ரைவேட் கம்பெனி தான், அவங்க தான் வந்து அதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அமௌண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நேஷனல் மானிட்டைசேஷன் பைப்லைன் அப்படிங்கிறது. இந்த பீரியடில் பாருங்கன்னா இந்த பாருங்கள், டியூரிங் த பீரியட் ஆஃப் த லீஸ் த ப்ரைவேட் செக்டர் என்டிட்டி வில் ஆப்ரேட் அண்ட் மெயின்டைன் த அசெட் அண்ட் ஜெனரேட் த ரிட்டர்ன்ஸ். அதாவது அந்த இடத்த வந்து ஆப்ரேட் பண்ணுறதும் மெயின்டைன் பண்ணுறதும், அதாவது ஒரு பப்ளிக் அசெட்டை வந்து ப்ரைவேட்டுக்கு கொடுக்கும்போது அந்த அசெட்டை வந்து ஆப்ரேட் பண்ணுறதும் மெயின்டைன் பண்ணுறதும் இந்த ப்ரைவேட் செக்டர் தான். அதனால் உருவாக்கக்கூடிய அந்த ரிட்டர்ன்ஸை வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்து கொடுக்குமாங்க. இதுக்கு பேர் தான் வந்து இந்த நேஷனல் மானிட்டைசேஷன் பைப்லைன் அப்படிங்கிறது. த ஃபண்ட்ஸ் ஸோ ரிசீவ்டு ஆர் டு பி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் இன் நியூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் டிப்ளாய்ட் ஃபார் அதர் டெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் ஆங்க. இதெல்லாம் இதுக்கு இந்த கொடுக்கக்கூடிய இந்த அசெட்ஸை வந்து லீஸு கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த வருமானத்தை இவங்க புது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து பயன்படுத்தலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்னால் என்ன? ஒரு பாலம் கட்டுறதோ ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறதோ இதெல்லாம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் இல்லையா? ஸோ இதுக்காக கவர்மெண்ட் வந்து ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்காக வந்து பயன்படுத்துவாங்களாம். கான்ட்ராக்ட்ஸ் அண்டர் இட் இன்க்ளூட் ப்ரொவிஷன் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அசெட் பேக் டு த கவர்மெண்ட் அட் எண்ட் ஆஃப் த பீரியட். அதாவது என்ன சொல்கிறாங்க, இந்த கான்ட்ராக்ட்லேயே ஒரு பீரியட் டைமில் ஒரு பே அவுட் கொடுக்கணும்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ அதே கான்ட்ராக்டில் ஒரு குறிப்பிட்ட இயருக்கு அப்புறம் வருஷங்களுக்கு அந்த டைம் பீரியடுக்கு பிறகு நீங்கள் திரும்ப கவர்மெண்ட்கிட்டே அதை கொடுத்துடணும். ஸோ இதுவும் அந்த கான்ட்ராக்டில் இருக்குது. இந்த ஹைலைட்டில் வந்து ரொம்ப நான் ஒன்று ஹைலைட் பண்ணால் அது ஒன்று ஹைலைட் ஆகுது. நம்ம பென் டூலே எடுத்துக்குவோம். ஸோ இட் இன்க்ளூட் ப்ரொவிஷன் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அசெட் பேக் டு த கவர்மெண்ட். திரும்ப வந்து அந்த கான்ட்ராக்ட் அந்த லீஸ் பீரியட் முடிஞ்சது பிறகு திரும்ப கவர்மெண்ட்கிட்டே வந்துடும். எண்ட் ஆஃப் த பீரியட் த ஓனர்ஷிப் ஆஃப் த அசெட் ரிமைன் வித் த கவர்மெண்ட். திரும்ப அந்த ஓனர்ஷிப் வந்து கவர்மெண்ட்கிட்டே வந்துடும். இது பாருங்க, த பைப்லைன் வில் இன்க்ளூட் டீரிஸ்க்டு அண்ட் ப்ரௌன்ஃபீல்ட் பப்ளிக் அசெட். அதாவது இப்போ ஒரு பப்ளிக் அசெட் வந்து கவர்மெண்ட் ப்ரைவேட் கிட்ட கொடுத்துட்டோம், அது வந்து கவர்மெண்ட்டுக்கு லாஸ் தானே, அது வந்து ரிஸ்க் தானே. இப்படி எல்லா பொருட்களையுமே வந்து நம்ம ப்ரைவேட் கிட்ட கொடுத்துட்டே இருந்தால் இந்த நாட்டுடைய அந்த சொவரனிட்டியில் ஏதோ வந்து பாதிப்பு ஏற்படும் இல்லையா? ஏன்னா கேபிட்டலைசேஷன் வந்து ஒரு நாட்டில் அதிகமாகிட்டே இருந்தால் அந்த இடத்துல வந்து இந்த டெமோக்ராஃபிக் வந்து ரொம்ப ரிலீஸ் ஆகும் இல்லையா? அங்கே பார்லிமெண்ட்டுக்கான தேவைகள் இல்லாது இல்லையா? இப்போ நம்ம அமெரிக்காவில் பார்க்குறோம், அங்கே கேபிட்டலிசம் தான் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஒரு பிரசிடென்ட்டையே வந்து தீர்மானிக்கக்கூடிய இடங்களில் வந்து அங்கே இருக்கக்கூடிய முதலாளித்துவம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நியூஸ்லாம் படிக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஆபத்துகள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த விஷயமா இருந்தது. ஆனால் அது வந்து திரும்ப கவர்மெண்ட்டே வந்துடுறதுனால இதில் வந்து ரிஸ்க் ரொம்ப கம்மி அப்படின்றாங்க. கவர்மெண்ட் எஸ்டிமேட் டு மொபிலைஸ் 6 lakh crore ஓவர் 4 year பீரியட். ஒரு அசெட் வந்து இந்த திட்டத்தின் மூலமாக என்ன சொல்கிறாங்க, ஒரு 6 லட்சம் கோடி, ஒரு 4 வருஷத்தில் ஒரு 6 லட்சம் கோடி ஃபண்டு வந்து மொபிலைஸ் பண்ண முடியும் கவர்மெண்ட்டால் இந்த திட்டத்தின் வாயிலாக அப்படின்றாங்க. ஸோ நல்ல விஷயம். இது வந்து நேஷ்னல் மானிட்டைசேஷன் பைப்லைன்.
ஸோ நேஷனல் மானிட்டைசேஷன் பைப்லைன்னா என்ன, ஒரு கவர்மெண்ட் ஆனது ஒரு தன்னுடைய கவர்மெண்ட் ஆசெட்டை ஒரு ப்ரைவேட் ஃபார்முக்கு வந்து என்டிட்டிக்கு வந்து ஒரு லீஸ் பீரியடில் வந்து கொடுக்குறதுக்கு பேர் தான் வந்து இந்த நேஷனல் மானிட்டைசேஷன் பைப்லைன்றது. ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறது, ஆப்ரேட் பண்ணுறது, அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபண்டு வந்து மொபிலைஸ் பண்ணுற வேலையெல்லாம் வந்து அந்த ப்ரைவேட் என்டிட்டியை வந்து பார்த்துக்கும். ஸோ அந்த அமௌண்ட் வந்து திரும்ப வந்து அதில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை கவர்மெண்ட் வந்து எடுத்துக்கும். திரும்ப வந்து அந்த லீஸ் பீரியட் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த அசெட் வந்து திரும்ப கவர்மெண்ட்டே வந்துடும். இதுக்கு பேர் தான் நேஷனல் மானிட்டைசேஷன் பைப்லைன், என்எம்பி அப்படிங்கிறது. அடுத்தா முன்னாடி பார்த்தோம் இல்லையா இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக என்னென்ன யூசஸ் அப்படிங்கிறத அந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பார்க்கும்போது சுருக்கமாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, அதாவது ஒரு மேலே பார்த்தோம் இல்லையா ஃபண்டை வந்து மொபிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே போல் இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த ஃபண்டை வச்சு என்ன பண்ணலாம், இதுக்கு பேர் தான் வந்து இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொசீட்ஸ் அப்படின்றாங்க. அதாவது ஏதோ ஒரு பொருளுங்க, இப்போ வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அந்த வேலையிலால உனக்கு காசு வருது இல்லையா, அதை வச்சு நீ என்ன பண்ண போகிற, அதுதாங்க சுருக்கமாக. இப்போ என்கிட்ட ஒரு வீடு இருக்குது சரிங்களா, அந்த வீட்டை நான் இல்லாமல் என்னால் அதை மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ என்ன நினைக்கிறேன், அது ஏதாவது வந்து வாடகைக்கு விட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஒருத்த வாடகைக்கு விடுறேன், அவன் வீட்டை வந்து பெருக்கிறது, மெயின்டைன் பண்ணுறது, அந்த வேலையெல்லாம் வந்து அவன் செய்கிறான், மாதம் மாதம் எனக்கு வாடகையும் கொடுத்துட்றான். இப்போ என்கிட்ட ஒருத்தன் வந்து கேட்குறான், சரிடா அந்த வீட்டை நீ வந்து வாடகைக்கு கொடுத்துட்ற, அதனால் கிடைக்கக்கூடிய அந்த வருமானத்தை வச்சு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு என்கிட்ட கேட்குறான்னு வச்சுங்களேன். நான் அதுக்கு ரீசனபிளான ஒரு விஷயம் சொல்லணுமா இல்லையா, ஏன்னா நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி அதை நான் இன்னொருத்தர் கொடுக்குறேன், ஏன்னா நான் வந்து மெயின்டைன் பண்ணாமல் இன்னொருத்தனுக்கு கொடுக்குறேன். வீடு கூட வேணாம், ஒரு லேண்ட் ஒன்று வச்சுக்குவோம், ஒரு விவசாய நிலம் இருக்குது, அதில் நான் விவசாயம் பண்ணாமல் இன்னொருத்தனுக்கு கொடுக்குறேன், அது மூலமாக ஒரு அமௌண்ட் வந்து நான் எடுத்துக்கிறேன், அதை வந்து நான் ஒழுங்காக பயன்படுத்தணும் இல்லையா. ஸோ அது கேள்வி எழும் இல்லையா. ஸோ அது வந்து மூணு ஃபேஸாக பிரிச்சிருக்காங்க. அதை நம்ம பார்க்க போகிறோம். யூஸ் ஆஃப் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொசீட்ஸ் அப்படிங்கிறது. இது வந்து 1991 இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுத்துட்டு வந்துட்டாங்க. ஏன்னா அப்போ ஒரு பயங்கரமான ஒரு எக்கனாமிக் கிரைசிஸில் நாடு இருந்ததுனால. இது வந்து ஃபேஸ் 1 1991 2000 வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபேஸ் 1ன்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த வருமானத்தை பட்ஜெட்ரி ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு வந்து பயன்படுத்துனாங்க. ஏன்னா அப்போ வந்து ரொம்ப பட்ஜெட் ப்ராப்ளம் இல்லையா, நிறைய வந்து ஃபிஸ்கல் டெபிசிட்லாம் வந்துச்சு. ஃபிஸ்கல் டெபிசிட்னா என்ன, அதாவது ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில் ஏற்படக்கூடிய அந்த நிதி பற்றாக்குறையை தான் வந்து ஃபிஸ்கல் டெபிசிட்னு சொல்லுவாங்க. அதாவது வருமானத்தை விட செலவினங்கள் அதிகமாக இருந்ததுன்னா அது வந்து ஃபிஸ்கல் டெபிசிட்னு சொல்லுவாங்க. பாருங்கள், பிரிட்ஜிங் த கேப் ஆஃப் ஃபிஸ்கல் டெபிசிட், அந்த ஃபிஸ்கல் டெபிசிட்டை வந்து அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தை பயன்படுத்தின டைம் பீரியட் இது 1991 2000 வரைக்கும். இதை ஃபேஸ் 1 அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஃபேஸ் 2 என்னென்னா, இது 2000 2003 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பகுதி வந்து ஃபேஸ் 2ன்னு சொல்கிறாங்க. இந்த பகுதியில் சில இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொண்டு வராங்க. முன்னாடி வந்து ஏதாவது நிதி பற்றாக்குறை ஏற்பட்டால் மட்டும்தானே அதில் வந்து நம்ம பயன்படுத்தணும், அதுக்காக அந்த பட்ஜெட்டை வந்து பயன்படுத்தணும் இல்லையா. ஆனால் இது இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரொசீட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் ஃபுல்ஃபில்லிங் த நீட் ஆஃப் ஃபிசிக்கல் டெபிசிட் மட்டும் இல்லாமல் பட் ஆல்சோ யூஸ் த மணி ஃபார் சம் அதர் குட் பர்பஸஸ், வேறு ஒரு விஷயங்களுக்கும் நம்ம பயன்படுத்தலாம் இல்லையா. திரும்ப வந்து பாருங்கள், இந்த பிஎஸ்சியில் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ்லேயே வந்து இன்னும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ப்ரீபேமெண்ட் ஆஃப் பப்ளிக் டெப்ட், பப்ளிக்கில் இருக்கக்கூடிய ஏற்படக்கூடிய அந்த கடன்களை வந்து பப்ளிக் டெப்ட்னா என்ன, ஒரு பப்ளிக் செக்டர் இருக்குதுன்னா அது ஏற்படக்கூடிய கடன்கள் அதை வந்து நாம் முன்னாடியே வந்து செலுத்தலாம். இதெல்லாம் வந்து அதே போல் ஒரு பப்ளிக் செக்டர் இருக்குன்னு வச்சுக்கலாம், திரும்ப வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதை வந்து திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குன்றதால நான் அப்படியே வேகமாக போகிறேன். பப்ளிக் செக்டர் இன்வெஸ்ட் பண்ணுறதுனா என்ன அப்படின்னா, ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ வேறு ஏதோ ஒரு ஒரு மருத்துவமனை சொல்லலாம், பேங்க்குகள் சொல்லலாம், நேஷனலைஸ் பண்ணாங்க இல்லையா, ஸோ பேங்க்குக்கு சொல்லலாம், இல்லை ஏதோ ஒரு கவர்மெண்ட்டுடைய ஒரு தொழிற்சாலையிலையோ இண்டஸ்ட்ரியிலையோ ஏதோ ஒன்றில் திரும்ப அதை ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுலமா, திரும்ப அதை புதுப்பிக்கிறதுமா. ஏன் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா அதில் திரும்ப நம்ம இன்வெஸ்ட் பண்ண தான். ஒரு 2 மிஷின் இருக்குதா, திரும்ப ஒரு 2 மிஷின் வாங்கி போடு, திரும்ப ஒரு 2 மிஷின் வாங்கி போடு, அப்போ தான் அந்த பிஸ்னஸ் வந்து பெருசாகும், அதன் மூலமாக நிறைய நம்மளுக்கு வருமானம் வரும் இல்லையா. ஸோ இதுக்கு நம்ம பயன்படுத்தல, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த வருமானத்தை நம்ம திரும்ப பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு கோரிக்கையை சொல்கிறாங்க. இதில் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு கோரிக்கையாக இருந்தது. இப்போது அந்த செகண்ட் ஃபேஸில் வந்து இது வந்து ரொம்ப ஷார்ட் பீரியட், மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 9 வருஷம் இல்லையா, இது வந்து ஒரு 3 வருஷம் தான் இருந்தது. ஸோ இதில் வந்து 2 கோரிக்கைகள் வந்து வைக்கிறாங்க. ஒன்று வந்து இந்த மாதிரி அதர் பர்பஸுக்கும் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்றது ஒரு கோரிக்கை. ரெண்டாவது பர்பஸ்னா, இது 2000 2001 இருக்கக்கூடிய இந்த ஃபினான்ஷியல் பீரியடில் அப்போதைய ஃபினான்ஸ் மினிஸ்டரான யஷ்வந்த் சிங்கா வந்து இவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து யஷ்வந்த் ஃபார்முலா அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, சில
விஷயங்கள் சொல்கிறார், இதுக்கெல்லாம் நம்ம அந்த அமௌண்ட்டை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போ வந்து அது கவர்மெண்ட் வந்து அதுக்கு வந்து ஒத்து வரல. அப்போதைய இப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்த இந்த யஷ்வந்த் சின்ஹா அப்படிங்கிறவர் அவருடைய கருத்துக்களை வந்து சொல்கிறாரு, நம்ம இந்த ஃபண்டில் இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த ஃபண்ட்ஸை நம்ம வேற ஒரு விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்றாரு. என்னென்ன விஷயங்கள்ன்றத கீழே லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க பாருங்க. அது பாருங்க, டிவைஸ்டட் பிஎஸ்யூ, இந்த பப்ளிக் செக்டர் யூனிவர்சிட்டிலாம் இருக்குது இல்லையா, ஸோ அதுக்கெல்லாம் வந்து அப்கிரேடிங் பர்பஸுக்காக நம்ம பயன்படுத்தலாம். அதன் பிறகு வந்து வேறு ஒரு அந்த பிஎஸ்சிலே சொல்கிறாங்க, அந்த பப்ளிக் செக்டர் யூனிவர்சிட்டிலாம் வந்து ஸோ இதுக்கெல்லாம் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்றாங்க. பப்ளிக் டெப்ட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம். பப்ளிக் டெப்ட்னா என்ன, ஏதோ ஒரு மருத்துவமனைக்காக ஏதோ நம்ம ஒரு பொருள் வாங்கியிருக்கோம், வெளிநாடுலேருந்து வாங்கியிருக்கோம்னா ஸோ அது வந்து நம்ம கடனாக வாங்கியிருப்போம், அதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலான்றாங்க. சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாருங்கள், எஜுகேஷன் தான், ஸ்கூல் காலேஜ் கட்டலாம், மருத்துவமனைகள் கட்டலாம், ஸோ இதுக்காக நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் லேபர் ஃபோர்ஸ், இந்த தொழிற்சாலையில் வேலை செய்கிறாங்க இல்லையா ஊழியர்கள், ஸோ இவங்களுக்குலாம் வந்து பப்ளிக் செக்டர் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து தேவையான வருமானத்தை கொடுக்கலாம். இப்போ கவர்மெண்ட் அந்த சமயத்தில் வந்து இந்த ஃபிஸ்கல் டெபிசிட்லாம் இருக்குதுனாக்கா நம்ம முன்னாடி பார்த்துல இந்த ஃபினான்ஷியல் எமர்ஜென்சியில் எல்லாருக்குமே வந்து வருமானத்தை கம்மி பண்ணலான்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அதை பயன்படுத்திக்கலாம். பட்ஜெட் ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு வந்து இந்த காசெல்லாம் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருந்த இப்போ ரெக்குவயர்மெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? அதன் பிறகு இது வந்து ஃபேஸ் 2. ஃபேஸ் 1ல் என்ன பண்ணாங்க, ஃபிஸ்கல் டெபிசிட் மட்டும் பயன்படுத்தினாங்க. ஃபேஸ் 2க்கு என்ன பயன்படுத்தினாங்க, இது வந்து ஒரு 3 வருஷம் தான் இருந்துச்சு. என்ன சொன்னாங்க, இதுக்கு வந்து இந்த ஃபிஸ்கல் டெபிசிட் மட்டும் இல்லாமல் அதர் பர்பஸுக்கும் வந்து நம்ம பயன்படுத்தலாம். இவ்வளோ தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் வந்து தேவையில்லாதது தான். நாம் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, அதை யூஸ் பண்ணி ஃபேஸ் 1ல் ஒன்று பயன்படுத்தினாங்க, ஃபேஸ் 2ல் வந்து அது வேறு ஒரு விஷயங்களுக்கு வந்து பயன்படுத்தலாமான்னு முடிவு எடுத்தாங்க. ஃபேஸ் 3 அதுதான் இப்போ முக்கியமானது. ஸோ இதில் வந்து 2 விஷயங்கள் வந்து கொண்டு வராங்க. ஃபேஸ் 3ல் வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது 2005 வந்து கொண்டு வராங்க. அது வந்து ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அப்படிங்கிறத 2009 வந்து கொண்டு வராங்க. இது ஒன்றுமே கிடையாதுங்க. ஏதாவது என்னன்னா ஒரு விஷயத்தை ஒரு இந்தியாவுடைய சொவரனிட்டிக்கு எதிரான ஒரு விஷயத்தை செய்கிறாங்க, அதாவது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியில் வந்து ப்ரைவேடைசேஷன் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு ரீசன் சொல்லணும் இல்லையா, நம்ம எடுத்த உடனே அதன் மூலம் கிடைக்கக்கூடிய வேற ஒரு விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்றதுக்காக அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பயன்படுத்துறாங்க. ஏன்னா அது வந்து புதுசு இல்லையா. நம்ம எக்கனாமிக் பொறுத்த வரைக்கும் இந்த பிளானிங் கமிஷனில் நம்ம பார்த்துருப்போம், பிளானிங்ன்ற அந்த சாப்டரில் பார்த்துருப்போம். இந்த எக்கனாமி பொறுத்த வரைக்கும் பிளானிங் அப்படிங்கிறது எதுவுமே வந்து தியரி கிடையாது. ஒரு தியரி இருக்குன்னா அதை படித்து நாம் ப்ராக்டிக்கல் பண்ணுறது ஒரு விஷயமே கிடையாது. எக்கனாமிக் பிளானிங்கை பொறுத்த வரைக்கும் முதல்ல ப்ராக்டிக்கல், அதன் பிறகு தான் வந்து தியரி. ஏன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் அதனுடைய அந்த டைவர்சிட்டி அப்படிங்கிறது மாறிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ இந்த நாட்டில் பண்ணக்கூடிய அந்த பிளான் ஆனது இன்னொரு நாட்டுக்கு செட் ஆகாது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வேறு மாதிரி, அங்கே இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியர் ஜாகிரபிக்கல் கண்டிஷன் வேறு மாதிரின்றதுனால ஸோ பிளானிங்கை பொறுத்த வரைக்கும் அது வந்து எப்போவுமே ப்ராக்டிக்கல் ஃபர்ஸ்ட், தியரி நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் காரணமாக இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி வந்து கொண்டு வராங்க. இதில் எப்படிலாம் அந்த ஃபண்ட் நாம் பயன்படுத்தலான்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஃபேஸ் 3ல் வந்து நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபண்டு வந்து உருவாக்குறாங்க 2005. என்ன சொல்கிறாங்கன்னா, இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய இந்த வருமானத்தை கன்சாலிடேட் ஃபண்ட் அதில் வந்து நாம் இன்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ கன்சாலிடேட் ஃபண்டில் வந்து இன்க்ளூட் பண்ணுறது மூலமாக என்ன யூஸ் அப்படின்னா, நாம் கவர்மெண்ட்டுக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளை இந்த ஃபண்ட்லேருந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்தியன் பாலிட்டி கிளாஸில் நம்ம பார்த்துருப்போம். கன்சாலிடேட் ஃபண்ட் அப்படிங்கிறது நாட்டுடைய முக்கியமான தேவைகள் எதுவாக இருந்தாலும் இந்த ஃபண்ட்லேருந்து தான் நம்ம எடுத்து பயன்படுத்துவோம். ஸோ இதுதான் வந்து இதில் வந்து ஏதோ ஒரு வேலை அப்படின்னா இது நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா அதை வந்து இல்லைன்னா சொல்லலாம் கூடாது. ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்கிறது. அதன் பிறகு பாருங்கள், 75% ஆஃப் ஆனுவல் இன்கம் ஆஃப் ஃபண்ட் வில் பி யூஸ்ட் டு ஃபினான்ஸ் செலக்டட் சோஷியல் செக்டார் ஸ்கீம்ஸ் விச் ப்ரொமோட் எஜுகேஷன், ஹெல்த், எம்ப்ளாய்மெண்ட். அதாவது இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த வருமானத்தில் 75% வந்து சோஷியல் செக்டார் ஸ்கீம்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இருக்கணும். இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த வருமானம் இருக்குது இல்லையா, அதில் 75% வந்து எஜுகேஷன் பள்ளி கல்லூரியை கட்டுறதுக்காகவோ, ஹெல்த்துக்காகவோ, வேலை வாய்ப்புக்காக தான் நம்ம வந்து பயன்படுத்தணும். மீதி இருக்கக்கூடிய இந்த 25% இருக்குது இல்லையா, இதை வந்து நம்ம எதுக்காக பயன்படுத்தணும்னா கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்வயர் ஃபார் ப்ராஃபிட்டபிள் அண்ட் ரீவயபிள் PSUs that yield adequate returns. மீதி இருக்கக்கூடிய 25% ஃபண்ட் என்ன பண்ணணும்னா வேறு ஏதாவது ஒரு புது என்டிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ண போறியா, ஃபர்ம்ஸ் கவர்மெண்ட் என்டிட்டி வந்து நிறுவனம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பயன்படுத்திக்கலாம். ப்ளஸ் வந்து ஏற்கனவே கொடுக்கக்கூடிய ஒரு பப்ளிக் செக்டாரை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணுறது நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது வந்து 2005 கொண்டு வந்தாங்க இந்த திட்டம். இது வந்து கொண்டு வந்தாங்க இல்லையா. இது 2009 திரும்ப வந்து இது மாற்றி அமைக்கிறாங்க. 2005 கொண்டு வந்தது என்ன, 75% வந்து சோஷியலுக்காகவும் 25% வந்து நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுக்கு பயன்படுத்திக்கலாம். இது வந்து 2005 கொண்டு வந்தது. ரீஸ்ட்ரக்சரிங் இந்த NIF நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு வந்து திரும்ப ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க. எப்போ 2009. ஏன் 2009 பண்ணுறாங்க அப்படின்னா பாருங்கள், 2008 2009
ரெசிஷன் பீரியட், அமெரிக்காவில் ரெசிஷன் வந்தது, இந்த ஐடி செக்டரில் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் வந்து வேலையை எடுத்து தூக்குனாங்க இல்லையா. ஸோ அந்த பீரியடில் இந்த குளோபல் ஸ்லோ டவுன் பாருங்கள், டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் வந்ததுனால சரி இதை திரும்ப வந்து மாற்றி அமைக்கலாம் அப்படிங்கிறதுனால 2009 2012 அண்டு 2012 2013 இது வந்து மாற்றி அமைக்கிறாங்க. மாற்றி அமைச்சு என்ன சொல்கிறாங்க, ஒரு 3 year பீரியட் ஆஃப் யூஸ்டு ஃபார் செலக்டட் சோஷியல் செக்டார் ஸ்கீம். முன்னாடி வந்து இது எல்லாத்துக்கும் பயன்படுத்தினாங்க இல்லையா சோஷியல் ஸ்கீம்ஸ்ன்னு சொல்லிட்டு, இது வந்து சில இடங்களுக்கு மட்டும் நம்ம இந்த ஃபண்டு பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி அந்த டைம் பீரியடில் ஒரு 3 வருஷத்துக்கு வந்து அது திரும்ப வந்து மாற்றி அமைச்சாங்க. எல்லாத்துக்கும் வந்து பயன்படுத்தோம்னா சில சோஷியல் செக்டருக்கு மட்டும் நம்ம பயன்படுத்திக்கலாம் அந்த ஃபண்டு. ஏன்னா இப்போ ரெசிடென்ட் டைம் அப்படிங்கிறதுனால. அடுத்த வந்து கரண்ட் பாலிசி, இது வந்து 2009 2013 வரைக்கும் பண்ணாங்க இல்லையா. 2013 வேற ஒரு பாலிசியை கொண்டு வராங்க. என்னன்னா பாருங்க, 2013 கரண்ட் பாலிசி அப்படிங்கிறது த கவர்மெண்ட் அப்ரூவ்ட் த restructuring of NIF and decided the disinvestment proceed with the effect from the fiscal deficit year 2013 and 14 will be credited to the existing public account under the head of NIF. பப்ளிக் அக்கௌண்ட்லேயே அந்த அமௌண்ட் வந்து கொண்டு வரலாம். பப்ளிக் அக்கௌண்ட்டில் கொண்டு வரதின் வாயிலா பாருங்க, disinvestment proceed became the quite flexible since 2013 and 2014 gives the government freedom to spend them as per the சோஷியோ எக்கனாமிக் நீட்ஸ் ஆஃப் த ஹர். அதாவது என்ன சொல்கிறாங்க, முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தாங்க இல்லையா, இதுக்கு தான் பயன்படுத்துவோம், இதுக்கு பயன்படுத்துவோம், சரி இதுக்கு பயன்படுத்துவோம். இப்போது உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் போய் காசு கேட்குறோம், அப்பா கிட்ட காசு கேட்குறோம், என்ன சொல்லுவோம், இப்போ நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம சம்பளம் வாங்கும்போது என்ன பண்ணுவோம், அப்படியே வந்து வீட்டில் காசு கொடுத்துருவோம். அவங்களே எதாவது கொடுத்தா வாங்கிட்டு போவோம். இது வந்து ஃபேஸ் 1, எதாவது கொடுத்தா வாங்கிட்டு போவோம். ஃபேஸ் 2, நம்ம சம்பளம் வாங்கிட்டு வரோம், நமக்கானது நம்ம எடுத்துகிட்டு மீதி வந்து நமக்கான ஏதோ கொஞ்சமாக எடுத்துகிட்டு மீதி வந்து அப்பா அம்மா கிட்டே கொடுத்துட்றோம். இது ஃபேஸ் 2. நான் சொல்கிறது டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டு ப்ரொசீட்ஸை பற்றி சொல்கிறேன். வாய் கொஞ்சம் மொபைலில் வந்து ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்ததுனால. இது வந்து செகண்ட் ஃபேஸு. தேர்ட் ஃபேஸ் என்னென்னா, நாம் சம்பளம் வாங்கிட்டு நம்மளே செலவு பண்ணுவோம். ஏதாவது வேணும்னா நம்மளால வேணும்னா நம்ம அப்பா அம்மா கொடுப்போம், இல்லைனா கொடுக்க மாட்டோம். இதுதாங்க ஃபேஸ் 3. இவ்வளோ தாங்க இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொசீட்ஸுடைய இந்த 3 ஃபேஸஸ்ன்றது இதுதான். நம்ம சம்பளம் வாங்குறதுடைய இது நீங்கள் ஒப்பிட்டு பார்த்துக்கலாம். அதாவது டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த வருமானத்தை நாம் எதுக்காக நம்மளால் தேவையான முடியாத சமயத்தில் மட்டும்தான் இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட் மட்டும்தான் வந்து பயன்படுத்துகிறோம். இது ஃபேஸ் 1. ஃபேஸ் 2 அப்படிங்கிறது நம்ம வந்து நாட்டுக்கு தேவையான முக்கியமான விஷயங்களுக்கு மட்டும், எல்லாத்துக்கும் கிடையாது, முக்கியமான விஷயங்களுக்கு மட்டும் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது ஃபேஸ் 2. ஃபேஸ் 3 அப்படிங்கிறது என்ன வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அதுக்கெல்லாம் வந்து கணக்கெல்லாம் கிடையாது. உங்களால் அது பப்ளிக் ஃபண்டில் வந்துடும். அவங்க இதுக்கு தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத கணக்கெல்லாம் கிடையாது. எதுக்கு வேணால் அவங்க பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது பேர் தான் கரண்ட் பாலிசி அப்படிங்கிறது. சரி, இந்த கிளாஸ் இல்லாமல் இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த ப்ரொசீட்ஸ் என்ன, அதுக்கு பயன்படுத்தி அந்த மணியெல்லாம் அந்த ஃபண்டெலாம் வந்து எப்படிலாம் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த கிளாஸில் நம்ம பார்த்தோம். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.